ஆவணி 7 இன்னைக்கு காலையிலே கத்திரிக்காய் நடவு பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இது நாள் நைட்டு மயிலாடுதுறையிலேருந்து வாங்கிட்டு வந்த கன்று. இது ஒரு கட்டு 30 ரூபான்னு வாங்கினோம். ஒரு கட்டுக்கு 30 கன்றை தாண்டி தான் இருந்தது. இது ஏற்கனவே உழுது வச்சுருந்த மண்ணு தான் வாழைக்கட்டை போடுறதுக்காக. அதிலே லைட்டாக குழி எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு தோட்டம் இல்லை மாடி தோட்டம் எது அமைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வெண்டி, கத்திரி, கொத்தரங்காய் இது 3 வச்சாலே போதும். ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம அதுலேருந்து ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். போன வருஷம்லாம் வெண்டைக்காய், கொத்தரங்காய், பொடலங்காயே ஒரு நாளைக்கு 3 கிலோ 4 கிலோ தாண்டி பறிப்போம். எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் மாடு தான் சாப்பிடும். இது 1 to 1 நாள் நாங்கள் பறிப்போம். அதுவே அவ்வளோ இருந்தது எங்களுக்கு. இப்போ இந்த வச்ச கத்திரி கன்றுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ஏற்கனவே தரை ஈரமாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி விட்டுட்டு நாங்கள் மஞ்சள் போட்டிருந்தோம். பொங்கலுக்கு கட்டுவோம்ல அந்த மஞ்சள், அது முக்கால்வாசி எல்லாம் முளைச்சிடுச்சு. இதுதான் முளைச்சி வந்தது. அதில் ஒன்று பழுது இருந்தது முளைக்காம. அந்த பழுது போட போகிறோம் இப்போ. மஞ்சள் நல்லா முளைச்சி வந்தோன்னே இன்னொரு வீடியோவில் நல்லா தெளிவாக காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்கன்லாம் வச்சுட்டு நம்ம காலை நேரம் மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி இப்படி தான் காலை வேலை நல்லா ப்ரொடக்டிவாக போச்சு.